வெல்கம் டு சரஸ்ரம் கிரியேட்டிவ் ஐடியாஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபத்துக்காக பித்தளை விளக்கெல்லாம் வாங்க ஸ்ரீ கார்த்திகேயா மெட்டல்ஸ் போயிருந்தோம். அந்த ஷாப்பிங் பிளாக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே எக்கச்சக்கமான விளக்கு கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. பிரதோஷ விளக்கு, குபேர விளக்கு, வராகி விளக்கு, இங்கே இலையும் பூவும் இருக்கிற மாதிரி, அடுத்து பெருமாள் விளக்கு, அப்புறம் நாமம் சங்கு சக்கரம்லையே நிறைய சைஸஸில் வச்சுருந்தாங்க. அடுத்ததாக கிளி விளக்கு, மயில் விளக்கு, துளசி மாட விளக்கெல்லாம் இருக்கு பாருங்க. அடுத்ததாக இதெல்லாம் தூபக்கால், சாம்பிராணி வைக்கிற தூபக்கால். இந்த குட்டி உருளி ரொம்பவே அழகாக இருந்தது, மூஷிகாவும் விநாயகரும் இருக்க மாதிரி. அடுத்து இதெல்லாம் யானை விளக்குலையுமே நிறைய சைஸஸ் இருக்குது. அடுத்து இது 5 முகம் இருக்குது அன்னப்பச்சி. இது திருவாச்சி, ஒரு சின்ன மாடம். அப்புறம் அகல்லையுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு டிஃபர் ஆகும்னு சொன்னால நான் இந்த வீடியோவில் எதோட ப்ரைஸ் டீட்டெயிலுமே கொடுக்கல. ஆனால் ஸ்ரீ கார்த்திகேயா மெட்டல்ஸோட ஃபோன் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த விளக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் பாவை விளக்கு. பாவை விளக்குமே சைஸ் வாரியாக எல்லா சைஸும் வச்சுருந்தாங்க. யானை மேலே பாவை நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த விளக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது சிட்டிங் போஸில் இருந்தது இந்த பாவை விளக்கு. இது கிளி விளக்கு. குபேர விளக்குலையுமே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. இது அன்னபூரணி விளக்கு, குபேர லக்ஷ்மி விளக்கு, அப்புறம் சர விளக்கு. இங்கே விளக்குலையே கீழே குட்டியாக ஒரு மணி தொங்குது பாருங்கள், அதுவும் நல்லா இருந்தது. இந்த மயில் விளக்கும் நல்லா ஆன்டிக் ஃபினிஷில் ரொம்பவே அழகாக இருந்தது. இதில் நான் காமிச்சிருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் தான். இதை விட நிறைய கலெக்ஷன் ஸ்ரீ கார்த்திகேயா மெட்டல்ஸில் இருக்குது. இது யானை விளக்கு, நர்த்தன கணபதி இருக்குது, 5 முக விளக்கெல்லாம் கூட இருந்தது. அடுத்து இதெல்லாம் ரொம்ப நாஸ்டாலஜியான ஒரு விளக்கு, ஒரு ஆன்டிக் மாடல், ஒரு பழைய காலத்து மாட விளக்கு இது. அடுத்ததாக இது பிள்ளையார் விளக்கு. பிள்ளையார் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு என்ன சாமி உருவம் வேணும்னு கேட்டிங்கனாலும் அவங்க கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுப்பாங்க. அடுத்து காமாட்சி விளக்குலையே அஷ்டலக்ஷ்மி, காமாட்சி, கஜலக்ஷ்மி நிறைய விளக்கு இருந்தது. அடுத்து இது பெருமாள் சங்கு சக்கரத்தோடு இருக்க மாதிரி இருந்தது. அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு அழகான மீனாட்சி அம்மன் விளக்கு, மயில் விளக்கு. அடுத்ததான் இதெல்லாம் மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி குட்டி குட்டி விளக்கு இருந்தது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் பெரிய விளக்கு. அதுவும் இந்த ரிஷபத்தில் இருக்க சிவன் பார்வதி விளக்குலாம் ரொம்பவே அழகாக இருந்தது. இதுவுமே தூபக்கால் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறதெல்லாம் அங்கேருந்து விக்கிரகங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதுலாம் ரிஷபத்தில் சிவன் பார்வதி இருக்க மாதிரியானது. அடுத்து நடராஜர், சக்கரத்தாழ்வார், சிவகுடும்பம், ஆதியோகியுமே பித்தளையில் வச்சுருந்தாங்க, லலிதாம்பிகை, ராதாகிருஷ்ணாவுமே வேறு வேறு சைஸஸ்லையும் இருந்தது, அன்னபூரணி. சின்ன சைஸஸில் இருந்து பெரிய சிலைகள் வர எல்லா சிலைகளுமே கிடைக்குது. உடுப்பி கிருஷ்ணர் கூட இருந்தார் குட்டியாக. காமதேனு கன்றோடு இருந்தது. லக்ஷ்மி, விநாயகர், மாரியம்மன். அடுத்து அன்னத்து மேலே இருக்க சரஸ்வதி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காயத்ரி தேவி, கருப்பண்ண சுவாமி அப்படின்னு இவங்கக்கிட்ட இல்லாத சிலைகளே இல்லை.
பிரத்யங்கரா தேவி கூட வச்சுருந்தாங்க. இந்த டான்சிங் விநாயகர் ரொம்பவே க்யூட்டாக இருந்தார். கருடாழ்வார், வராகமூர்த்தி, இந்த மாதிரி பெரிய சிலைகளை நம்ம ஹோம் டெக்கராக கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பக்கம் சின்ன சின்ன சைஸஸில் எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுலேயும் மெயினாக லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர் இருக்கிறத மாதிரி எல்லா சைஸஸ்லையுமே வச்சுருந்தாங்க. அந்த 3 செட்டை இதை நம்ம செட்டாகவும் வாங்கிக்கலாம், இண்டிவிஜுவலாகவும் வாங்கிக்கலாம். சின்ன சைஸ் சக்கரத்தாழ்வார் கூட அவ்வளோ டீட்டெயிலிங்கோடு இருந்தார். இங்கே பாருங்கள், ராக்கிங் சேரில் இருக்க பிள்ளையார், பாண்டுரங்கன், சிங்கத்து மேலே இருக்கிறது துர்காதேவி, சிரசு சிவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டியும் இங்கே வச்சுருந்தாங்க. விநாயகர்லேயே அவ்வளோ கலெக்ஷன் இருந்தது. இது பாருங்கள், சோட்டானிக்கரை பகவதி அம்மன், திருப்பதி பெருமாளும் தாயாரும், அப்புறம் பெருமாள் மட்டும், பாலாம்பிகா, ஷீரடி பாபா, ராஜமாதங்கி, குட்டி குட்டி பித்தளை சிலைகளை நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் ரிட்டன் கிஃப்டாக கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம். ராமானுஜர், அர்த்தநாரீஸ்வரர்லாம் இருந்தது. லாஃபிங் புத்தா சிலை கூட பிராஸில் வச்சுருந்தாங்க. வாராகியம்மன் பார்த்தீங்களா, இவ்வளோ வாராகியம்மன் ஒரே இடத்துல பார்க்க அவ்வளோ டிவைனாக இருந்தது. இது ஒரு மாடர்ன் ஆர்ட் பிள்ளையார் மாதிரி இருந்தது இந்த சிலை. அடுத்ததாக லிங்கஸ்வரூபம். லிங்கஸ்வரூபம்லையே நாகத்தோடு இருக்குது, நாகம் இல்லாததுன்னு அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதில் நல்லா ராக்கிங் சேரில் ஜம்முன்னு உட்காந்துட்டு புக்கு படிச்சுட்ருக்க பிள்ளையார் தான் இப்போ நம்ம பார்க்குறது. இந்த பாலாம்பிகா நல்ல டீட்டெயிலிங் கூட ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த லக்ஷ்மி சரஸ்வதி கூட ஆன்டிக் ஃபினிஷில் பார்க்க தத்ரூபமாக இருந்தது. ஆந்தை சிலைகள் கூட பித்தளையில் வச்சுருந்தாங்க. இப்போலாம் நிறைய பேர் லக்கிக்காக அது லிவிங் ஹாலில் ஆந்தை சிலைகளை வைக்கிறாங்க. அது கூட பித்தளையில் இருந்தது. இவங்கக்கிட்ட நார்மல் கோல்டு ஃபினிஷ், ஆன்டிக் ஃபினிஷ் 2 வெரைட்டிலையுமே எல்லா சிலைகளுமே அவைலபிளாக இருக்குது. தவழ்கிற கண்ணன், லட்டு கோபால் மாதிரியும் இருந்தார். நம்ம நார்மலான தவழ்கிற கண்ணன் விக்கிரகம் மாதிரியும் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் மினியேச்சர் துர்காதேவி எவ்வளோ குட்டியாக இருக்குது. குபேரர் மட்டும் தனியாக இருக்கார். பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கார். காளி தேவி சிலை கூட இருந்தது. தவழ்கிற விநாயகர் சிலை கூட பித்தளையில் இருந்தது. இங்கே பாருங்கள், சித்தி புத்தி விநாயகர். இதுவுமே காம்பேக்ட் சைஸில் ரொம்ப அழகாக இருந்தது. இது விக்கிரகங்களின் கடல்னே சொல்லலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் பெரிய சிலைகள். இது அர்த்தநாரீஸ்வரர், அவ்வளோ அழகாக இருந்தது.
அடுத்து ஆதிசேஷன் மேலே அமர்ந்த குளத்தில் இருக்க பெருமாள். அடுத்ததாக மீனாட்சி திருக்கல்யாணம். இதில் நகைகள் எல்லாம் அவ்வளோ டீட்டெயிலிங்காக ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது பஞ்சமுக ஆஞ்சநேயர். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.